இல்லை நல்லா பாருங்க. ஐ மீன் முதல் தேவனுடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு சரி தேவனுடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பதாக நான் ஒரு நபரை குறித்து பேச நினைக்கிறேன். ஐ மீன் ஸோ வேதத்தில் இருக்கிற ஒரு நபர், ஒரு கேரக்டர். ஐ மீன் ஆனால் அநேக கிறிஸ்துவர்களால என்ன சொல்லுவாங்கன்னா, அநேக கிறிஸ்துவர்களால என்ன சொல்லலாம், ஒதுக்கப்படுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். அநேக கிறிஸ்துவர்களால கிறிஸ்துவர்கள் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அவரை வந்துட்டு விரோதமா பார்ப்பாங்க. ஐ மீன் ஒரு கேரக்டர், பைபிள்ல இருக்கிற ஒரு கேரக்டர். ஐ மீன் அநேக கிறிஸ்துவர்களுக்கு எதிரியாக இருக்கிற ஒரே ஒரு கேரக்டர் யாருன்னா யூதாஸ் காரியத்து. ஐ மீன் ஸோ இப்போ யூதாஸ் காரியத்தை குறித்து ஆண்டவர் வந்துட்டு இந்த பிரசங்கெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா 2-3 மாசத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணுது. ஐ மீன் ஆனால் ஆண்டவர் நான் பண்றதுக்கு இல்லை. ஐ மீன் நேற்று அம்மா சொன்னாங்க வந்து பண்ணுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் வார்த்தை வந்துருச்சு, எப்போ உங்க அம்மா சொல்றாங்களோ அப்போ பண்ணுன்னு. அது வரைக்கும் நானும் போய் கேட்கல, நானும் விட்டுட்டேன். ஸோ நேற்று சபையோட காரியம் இமானுவேல் அலங்கார துதி வாசல் சொல்லிட்டு மடினியில் நம்ம திறக்கிறோம். ஐ மீன் ஸோ அதுக்குண்டான காரியத்தை ஃபுல் காசு கட்டி சாவியை எடுத்தாச்சு. ஐ மீன் சாவி காடியில தான் இருக்கு. ஐ மீன் ஃபுல் காசு கட்டி சாவி எடுத்தாச்சு. ஐ மீன் ஒன்றும் மேற்கொண்டு நேற்று தினத்தில் போயிட்டு எங்களோட சபை ஜனங்கள்கிட்ட பேசும்போது லைட் எல்லாமே எல்லா பாச கவலைப்படாதீங்க, நம்ம எல்லாமே இறங்கி போட்டு செஞ்சிடலாம். ஐ மீன் ஸோ இப்போ ஒன்று ஆண்டவர் செய்ய நினைத்ததை மனுஷனால தடை பண்ண முடியாது. எந்த வானமண்டலுக்கு பொல்லாத ஆவிகளால் கூட தடை பண்ண முடியாது. கர்த்தர் சொன்ன காரியத்தையே சொன்ன நேரத்தில் செஞ்சு முடிப்பார். ஐ மீன் 30ஆம் தேதி காசு கட்டுவேன்னு சொன்னேன். ஐ மீன் ஆனால் என் கையில் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி வரைக்கும் ஒரு வெள்ளி தான் வச்சிருந்தேன். ஐ மீன் 4000 வெள்ளிக்கிட்ட ஆண்டவர் காசு கட்டும்படியாக அதுக்கு ஆண்டவர் வாசலை திறந்தார். ஐ மீன் ஆண்டவர் உள்ளங்களை திறந்தார் என்று ஆண்டவர் வந்துட்டு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் செய்தார். ஐ மீன் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விதைக்கிறவன் வந்துட்டு ஐ மீன் கர்த்தர் திருப்பி அவர்களை அறுக்க செய்வார். சரி, மீண்டுமாக வருகிறேன் யூதாஸ் குறித்து. ஐ மீன் இந்த யூதாஸ் காரியத்து பார்த்தீங்கன்னா அநேக கிறிஸ்துவர்களால எதிர்க்கப்படுற ஒரு கேரக்டர். அநேக கிறிஸ்துவர்கள் வந்துட்டு தன்னோட சொந்த பிள்ளைக்கோ பையனுக்கோ இல்லை நம்ம உறவினர்களுக்கோ யூதாசன் என்று பெயர் கூட வைக்க மாட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? இருக்கீங்களா கூட போச்சுடா என்ன பேசுறா சொல்லிட்டு. ஐ மீன் அப்ப இந்த யூதாஸுக்கும் நம்மளுக்கும் என்ன சம்பந்தம்னா, ஐ மீன் இந்த யூதாசு போல நம்ம சபையில அநேகர் இருக்கீங்க. அப்படியே சொன்னீங்கன்னா கோபப்படுவீங்களா? அதுக்கப்புறம் நான் சொல்ற வார்த்தைகள் ஐ மீன் ஏன்னா யூதாஸ் பார்த்தீங்கன்னா ஐ மீன் முதல் யூதாஸ் யாருன்னு சொல்றேன். இது கதையா உங்களுக்கு தெரியும். ஐ மீன் நீங்க மத்திய புஸ்தகத்துல 26ஆவது அதிகாரத்துல 14ஆவது வசனத்துக்கு மேல இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட வசனத்திலிருந்து வாசிக்கும் போது ஐ மீன் இந்த யூதாஸ் காரியத்தை பத்தி நான் கதையா முதல் சொல்றேன். ஏன்னா அநேகருக்கு பைபிள் படிக்கிறதுக்கு டைம் இருக்காது இப்ப. ஸோ அதனால என்ன கவனித்து பாருங்க. யூதாஸ் காரியத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவரோட சீஷர்கள்ல 12 பேர்ல அவர் ஒருத்தர். ஆண்டவரோட சீஷர்களை 12 பேர் ஒருத்தர். ஆண்டவர் சீஷர்களை ஏசு கிறிஸ்துவை தான் போய் தேர்ந்தெடுத்தார் தவிர்த்து ஆண்டவர்கிட்ட போயிட்டு வாலண்டியரா ஆண்டவர் நான் சீசன் ஆயிடலாமான்னு சொல்லிட்டு ஒருத்தனும் வரல. ஆண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 சீஷர்கள் ஆண்டவரே போயிட்டு பர்சனலா பார்த்து இவர்களுக்கு இதுக்குதான் என்னோட கூட ஊழியர் செய்யும்படியாக ஆண்டவரே பர்சனலா போயிட்டு தேர்ந்தெடுத்தவர்கள் தான் 12 சீஷர்கள்ல. இந்த 12 சீஷர்கள் இந்த யூதாஸ் காரியத்துக்கு ஆண்டு கொடுத்த வேலை என்னன்னா, அவன் தான் ட்ரெஷர்னா என்ன சொல்லுவாங்கன்னா கணக்கு புள்ள. நம்ம பாஷையில் சொன்னோம்னா இப்போ நாட்டாம இருந்தாலும் நாட்டாம பக்கத்தோட கணக்கு புள்ள இருப்பார்ல, கணக்கு புள்ள ஆவனா வந்துட்டு ஒரு புக்கு திறந்துடுவாரு. என்ன பண்ணுவாரு, எவ்வளோ வந்துச்சு எவ்வளோ போனுச்சு எவ்வளோ வருது எவ்வளோ செலவு எல்லாம் கணக்கு பண்ணுவாங்களே. இந்த வேலை யாருக்கு ஆண்டர் கொடுத்துருந்தாருன்னா இந்த கணக்கு பார்க்குற வேலையை யூதாஸ் காரியத்துக்கு தான் கொடுத்துருந்தாரு. இப்போ எக்ஸாம்பிள் சொல்றோமே, இப்போ உங்க வீட்டில் வந்துட்டு உங்களுக்கு வர சம்பளத்தையோ சரி ஏதாவது காரியத்தையோ நீங்க அதிகமா நம்புற ஒரு ஆளுங்க மட்டும்தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, கொடுத்து இதெல்லாம் கட்டிடலாம். நம்பாத ஆள்கிட்ட போய் கொடுப்பீங்களா? என்ன பண்ணிடுவாங்க, நம்மளுக்கு தெரியும் போயிட்டு போற வேலை செஞ்சு விட்டாலும் போயிடுவான், அம்மா வேலை ஏதாவது பண்ணி விட்டு போயிடுவான். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா ஐ மீன் இருக்கிற காசு வந்துட்டு யார் நம்பிக்கையான ஆட்கள் மட்டும் தான் நம்ம அந்த காசு பொறுப்பு ஒப்படைப்போம். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்பிக்கையான பாத்திரமா யாரை பார்த்தாரு, யூதாசா பார்த்தாரு. ஆனா இந்த யூதாச குறித்து கிறிஸ்தவர்களாக இருக்க நம்மளுக்கே பாத்தீங்கன்னா அநேக நேரத்துல யூதாசு பார்த்தீங்கன்னா ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டான். ஆண்டவர் சிலுவைக்கு போனதுக்கு காரணமே யூதாஸ் காரியத்து. ஐ மீன் இது நான் வரேன், இப்போ தொடர்ந்து வரேன். ஐ மீன் இப்ப இந்த யூதாஸ் காரியத்து ஆண்டவரோட சிஷ்யர்ல 12 பேர்ல ஒருத்தராக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த யூதாஸ் காரியத்து பணம் பையில வச்சிருந்தனால அவனுக்கு என்ன ஆசை வந்துருச்சுன்னா ஐ மீன் பணம் மேல பிரியம் வந்தனால ஐ மீன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆண்டவர் இயேசுவை எப்படியாவது சாவடிக்கலாம், எப்படியாவது வந்துட்டு கொலை செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு யாரு வகை தேடிக்கிட்டு இருந்தாங்கன்னா, யார் அந்த நாட்கள்ல ரொம்ப பேர் வந்துட்டு ஆண்டவர் இயேசுவை முடிச்சிடலாம் அந்த மாரி வகை தேடின ஆட்கள் யாருன்னா
பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பண்டிதர்கள். ஆமென். சோ அதாவது பாத்தீங்கன்னா நம்ம பாஷையில சொன்னோம்னா ஊழியம் செய்தவர்கள். ஊழியம் செஞ்சவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணோம்னா சாவடிச்சிடணும் அப்படின்னு வகையை தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அதுக்கப்புறம் யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். நம்ம அநேகமா நம்மளுக்கு தெரிஞ்ச கதை யூதாஸ் என்னன்னா, யூதாஸ் காரியத்து ஐமீன் இயேசு கிறிஸ்துவை முத்தம் விட்டு காட்டி கொடுத்தான். ஐமீன் வசனம் எடுத்து வாசிங்க என்னோட, மத்திய 26 நான் வரேன். மத்திய 26:49 வாசிங்க. இல்ல அதுக்கு மேல மத்திய 26:15 எடுத்துங்க வாசிங்க. அதுக்கப்புறம் ஒருத்தங்க 26:49 வச்சுக்கோங்க. மத்திய 26:15 ஒருத்தங்க வாசிங்க. ஆ ஆ ஆ சரி, உடன்பட்டார்கள். 24 சேர்ந்து வாசிங்க அப்படியே. 24 கீழே. சாரி சரி 15 விட்டுட்டீங்களா? அதோட நேரம் 49 போங்களா இன்னொருத்தவங்க. உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரே முத்தம் செய்தான். கீழ் உள்ளது வாசிங்க. இயேசு அவனை நோக்கி சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் அதாவது இந்த கதையை நான் சொல்றேன், வசனம் வாசிச்சாச்சு. இப்ப பாட்டி என்ன வாசிச்சாங்களா 49 50 வாசிச்சிருப்பாங்க. ஐ மீன் அந்த வசனத்தை எடுத்துக்கோங்க, பைபிள் திறந்தவங்க முடிஞ்ச எடுத்து வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் கதையா வரேன். யூதாஸ் காரியத்து ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். ஐ மீன் காட்டி கொடுக்கணும் முடிவு பண்ணால, ஐ மீன் ஏன்னா காட்டி கொடுக்கறதுக்கு அவரா போல, அவன்கிட்ட வந்துட்டு இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்கு வகையை தேடின இந்த பரிசேயர் சதுசேயர்கள், ஐ மீன் இயேசு கிறிஸ்துவை பிடிக்காதவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, சரி நான் காட்டி கொடுக்குறேன், காட்டி கொடுத்தா நீங்க எனக்கு என்ன கொடுப்பேன்னு கேட்டானுங்க. அப்படி யூதாஸ் காரியத்தை கேட்கும் போது நான் உனக்கு 30 வெள்ளி காசு கொடுக்குறேன். ஐ மீன் 30 வெள்ளி காசு கொடுத்தாரா? ஓகே 30 வெள்ளி காசா? ஓகே காட்டி கொடுத்துட்றேன். ஓகே. இப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூதாஸ் காரியத்து நேரா போறாரு தோட்டத்துல, இயேசு கிறிஸ்துவ முத்தமிட்டு காட்டி கொடுத்தாரு. ஏன் முத்தமிட்டு காட்டி கொடுக்கணும்னா, அந்த ராத்திரியா இருக்கு, இருட்டா இருக்கு. முத்தமிட்டு காட்டி கொடுத்த போதையோ ஆண்டவர் 26 50 வசனத்துல சிநேகிதனேன்னு வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஆனா அதுக்கு முன்னுக்கு மேல வாசிச்சு பாருங்களேன். அதாவது 15 சொன்னல, அது 15 கீழே வாசிச்சு பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஆண்டவர் இயேசு சொல்லுவாரு யூதாஸை பார்த்துட்டு, என்னை இந்த ராத்திரில என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லும் போது சீஷர் எல்லாம் கேட்பாருங்க, நானா ஆண்டவர் நானான்றேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்லுவாரு என்னை வந்துட்டு இப்படியாக ஒருத்தன் காட்டி கொடுப்பான். அதுக்கப்புறம் யாரு? யூதாஸ் கேட்பான், ரபி நானா ரபின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆண்டவர் சொல்லுவாரு, மெய்யாகவே நீதான் நான் சொல்றேன். எல்லாத்துக்கு முன்னுக்கோ 12 பேருக்கு முன்னுக்கோ 11 பேர் முன்னுக்கோ 12வது ஆளு யூதாஸ் காரியத்தை பார்த்தா ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, நீதான் செய்ய போற சொல்லிட்டாரு. ஆனா சொல்லியும் ஆனா அந்த 11 பேருக்கு பாத்தீங்கன்னா மண்டியில என்ன இல்ல உணர்வு இல்ல, மூளை இல்ல. இப்ப நம்ம கூட 10 பேர் இருக்கிறாங்க, 10 பேர்ல ஒருத்தர் துரோகம் செய்ய போறான்னு முடிவு பண்ணிட்டோம்னா மீதி 9 பேர் உஷாராகணுமா? உஷாராக கூடாதா? உஷாராகவே இல்லை. ஏன்னா இவர்களுக்கு என்ன தெரியாதுன்னா, ஆண்டவர் இயேசு பயன்படுத்துற ஒவ்வொரு வார்த்தைக்கும் உள்ளான அர்த்தம் தெரியாது, உள்ளான அர்த்தம் தெரியாது. இப்ப நான் மீண்டுமாக வருகிறேன். இப்ப இந்த யூதாஸ் காரியத்தை ஆண்டவர் வந்துட்டு என்ன பண்ணா 30 வெள்ளி காசுக்காக கர்த்தரை காட்டி கொடுக்குற முடிவு பண்ணிட்டான். 30 வெள்ளி காசை வாங்கிட்டு அந்த ராத்திரியில போயிட்டு இயேசு கிறிஸ்து முத்தமிட்டு காட்டி கொடுத்துட்டான். சரியா? முத்தமிட்டு காட்டி கொடுத்தனால அது அந்த வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த ரோத்தானோடையும் சரி தடியோடையும் சில ஆயுதங்களோட சேர்த்துதான் சோல்ஜர்ஸ்லாம் வந்தாங்களா. போர் வீரர்கள் வந்தான்னு வசனம் எழுதியிருக்கும். கீழே வாசிங்க. அது 26 போயிட்டு வீட்டுல டைம் எடுத்து வாசிங்க, நம்ம நேரம் இல்லை. அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நீங்க எல்லாம் முடிஞ்சீங்க. நம்ம சபையில எத்தனை பேர் பைபிள் ஸ்காலர்ஸ் இருக்காங்க தெரியுமா? பைபிள் ஸ்கூல் படிச்சு முடிச்சவங்க, பட்டம் எடுத்தவங்க. ஒருத்தங்க மண்டை குனிஞ்சிட்டாங்க. சரி, ஓகே. இப்ப நம்ம எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் இருப்போம். மெஜாரிட்டி 6 பேர்கிட்ட இருப்போம். இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். எல்லாத்துக்கும் யூதாஸ் காரியத்து எல்லாத்துக்கும் தெரியும். யூதாஸ் காரியத்து முத்தமிட்டு காட்டி கொடுத்தானே, என்னத்த காட்டி கொடுத்தான்னு வசனம் இருக்கா? என்னத்த காட்டி இப்ப ஒருத்தனை காட்டி கொடுக்கணும்னா, போயிட்டு நான் காட்டி கொடுக்கணும்னா அவன் ஏதாவது தவறு செஞ்சாதான் அவனுக்கு காட்டி கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் தான் அடிக்க முடியும், அதுக்கப்புறம் தான் சிலுவையில போட முடியும். ஏசு கிறிஸ்து என்ன தவறு செய்தார் சொல்லிட்டு அவனுங்க பரிசேயர் சதுசேயர்கள்லாம் போயிட்டு அவர்கள் ராஜா இடத்துல ஒரு கோரிக்கை விடுறாங்க, அந்த தவறு செஞ்சார் சொல்லிட்டு. ஆமா, இந்த தவறு இவர் தான் செஞ்சார் சொல்லிட்டு காட்டி கொடுக்கணும். விட்னஸ், சாட்சி யார் கொடுக்குறாருன்னா, ஏசு கூட இருக்கிற ஒரே நபர் போய் கொடுத்தாருன்னா அப்ப அந்த சாட்சி ஸ்ட்ராங். புரியுதா உங்களுக்கு? என்ன இதான் நடக்குது. அப்ப ஏசு கிறிஸ்துவ போயிட்டு என்னான்னு காட்டி கொடுத்தான் தெரியுமா?
ஏமேன். சரி, நான் அப்புறம் சொல்றேன். ஏமேன். கொஞ்சம் புரிஞ்சிருச்சு. இதான் யூதாஸ் காரியத்து. ஏமேன். இதான் யூதாஸ் காரியத்து பண்ண செயல். அதனால நானும் இத்தனை வருஷம் இந்த வெளிப்பாடு எனக்கு வராதனால யூதாஸ் காரியத்தை பத்தி நானும் யோசிப்பேன். என்ன யோசிப்பேன்னா, ஆண்டவர் யூதாஸ் இல்லாம ஆண்டவர் சிலுவைக்கு போயிருக்க முடியாது. யூதாஸ் இல்லாம ஆண்டவர்னால நம்மளுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்துருக்க முடியாது. யூதாஸ் இல்லாம நம்மளுக்கு வந்துட்டு ரட்சிப்பு இல்லை. ஆனா சொல்றாங்களே யூதாஸ் வந்துட்டு நரகத்துல போயிட்டு ஒருத்தர் பார்த்தாங்க, கதவு போட்டு அவன் உட்காந்துருக்கிறான், நரகத்துல இருக்கிறானே. ஆமாவா இல்லையா? நரகத்துக்குள்ள போயிட்டான் அத்தனை பேர் சொல்றாங்கன்னா எனக்குள்ள ஆண்டவர். இதெல்லாம் கிட்டத்தட்ட பல வருஷம் கேள்வி, பல வருஷம். இப்ப நீங்களா கேட்குறீங்களே சில நேரத்துல, ஆண்டவரே எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான்லாம் பல வருஷம் கேட்டு பதில் இப்பதான் வருது. உங்களுக்கு என்ன போன கையில இமிடியேட்டா வரணும்னா நீங்களே யாரு? சரிங்களா? அப்ப யூதாஸ் காரியத்துக்கு பறித்து சொல்றேன். ஐ மீன், இப்ப இந்த நாள் எங்க காரியத்தை என்ன நடக்குதுன்னா, முதல் காரியம் 30 வெள்ளி காசுக்காக அவன் என்ன பண்றான்? இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். ஐ மீன், அந்த காட்டி கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்றான்? இயேசு கிறிஸ்துவை முத்தமிட்டு காட்டி கொடுத்துட்டான். ஐ மீன், முத்தமிட்டு காட்டி கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிட்டு போறாங்க, அடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் பண்றாங்க. ஐ மீன், இதுதான் யூதாஸோட கதை நம்மளுக்கு தெரிஞ்சது. ஐ மீன், ஆனா பின்புறத்துல இருக்கிற காரியம் என்னன்னு தெரியுமா? நான் வாசிக்கிறேன் ஒரு வசனத்தை. ஐ மீன், அதே வந்துட்டு மத்தியூ 26:24 எடுத்து வாசிங்க. மத்தியூ 24, மத்தியூ 26, 24, 25 2 வசனம். இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதுகிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டு கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமா இருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவரை நோக்கி, ரபி, நானா என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடியே தான் என்றார். இங்க பாருங்க, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே பேசுகிறார். அப்ப போகிறார் போட்டிருக்கா? போகிறார். ஏதாவது இங்க பாருங்க, எழுதியிருக்கிறபடியேனா சரியா, பேஸ்ட் ஆன் ஸ்கிரிப்சர்ஸ் வரும். ஐ மீன், அதாவது வேதாகம் அல்ல, ஸ்கிரிப்சர்ஸ்னா எழுதியிருக்கிறது படியே. ஐ மீன், அப்ப ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் காட்டி கொடுக்கப்பட போறேன்னு சொல்றாங்க. நிறைய பேர் கேட்கறாங்க, இல்ல அதுமாதிரி நடக்கூடாதுன்னு சொல்லும் போது ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, எழுதியிருக்கிறபடியே. எழுதியிருக்கிறபடியேனா ஆல்ரெடி எழுதி இருக்கு. எழுதுனத மாத்த முடியாது. ஏன் எழுதுனது மாத்த முடியாதுன்னா அவர் யாரு? அப்படி சொல்றேன். இப்ப இந்த இடத்துல யூதாஸ் பத்தி உங்களுக்கு இந்த கதையா சொல்லிட்டேன், புரிஞ்சிருச்சுல? இதுக்கப்புறம் உள்ளான இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கு உண்டான அர்த்தத்தை நான் சொல்ல போறேன். ஐ மீன், கொஞ்சம் கவனித்து பாருங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையை வீணாக்கிடுவோம். யூதாஸ் எப்படி சத்தா மட்டும் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜோக்கா இருக்கும். அதுக்கப்புறம் சொல்றது கொஞ்சம் புரியும், சரியா? யூதாஸ் வந்துட்டு ஓகே, மத்திய புஸ்தகத்துல 27:5 ஒருத்தர் எடுத்துக்கோங்க. இன்னொருத்தங்க அப்போஸ்தலர் 1:18 எடுத்துக்கோங்க. மத்திய புஸ்தகத்துல 27:5 ஒருத்தங்க வாசிங்க. இன்னொருத்தங்க அப்போஸ்தலர் 1:16 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது அவன் அந்த வெள்ளி காசை தேவாலயத்தில் எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான். அப்பொழுது அவன் 30 வெள்ளி காசை தேவாலயத்துல எரிஞ்சிட்டானா? 30 வெள்ளி காசு அங்கிருந்து வாங்கிட்டு என்ன பண்ணிட்டான்? சர்ச்சில் தூக்கி வீசிட்டு போயிட்டு நாண்டுகிட்டு செத்துட்டான். வசனம் தான் போட்டிருக்கு. நாண்டுகிட்டு செத்துனா என்ன அர்த்தம்? தூக்கு மாட்டிட்டு நாண்டுகிட்டு செத்துட்டானா தூக்கு மாட்டிட்டு செத்துறான். நாண்டுகிட்டு சாவு, நாக்கு தெளினா அதான் தூக்கு மாட்டி தான். அதான் தூக்கு மாட்டி தான். தூக்கு மாட்டி தான் செத்தான். இப்போ அப்போஸ்தலர் 18:16 வாசிங்க. இப்போ உங்களுக்கு மண்டே கொஞ்சம் குழப்பிடுறேன். 16-18. அப்போஸ்தலர் 1:16-18. சகோதரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவியின் தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன தேவ ஆலயம் நிறைவேற்ற வேண்டியா இருந்தது. மீண்டுமாக வாசிங்க அந்த வசனத்தை. மீண்டுமாக நான் சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால். இங்க பாருங்க, அப்ப மீண்டுமாக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. இங்க பாருங்க, இயேசுவை பிடித்தவர்கள் வழிகாட்டின யூதாசவை பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கியினால். அப்ப முன் சொன்ன வேத வாக்கியம். அப்ப இது எங்க இருக்கு? தாவீது என்ன பாடினா? பாட்டு தான் பாடினான். அப்ப பாட்டு பாடும் போது யார் பத்தி பாட்டான்? யூதாஸ் பத்தி பாடிட்டான். அப்ப இந்த காரியம்லாம் வந்துட்டு எழுதப்பட்ட மாதிரியா தான் இருக்கணும். ஏன்னா அவரு ராஜா.
புரியுது உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? ராஜா ஒரு வாட்டி சொல்லிட்டாருன்னா அவர் பேச்சா யாரும் மாத்த முடியாது. அதுக்கப்புறம் அந்த ராஜா ஸ்தானத்துல வேற ராஜா வந்து உட்கார்ந்தாதான் அவர் போட்ட கட்டளையை உடைச்சு மாத்த முடியும். மீன் அப்ப ஏன் நான் இதெல்லாம் காட்சி சொல்றேன்னா, அதுக்கப்புறம் தொடர்ந்து கீழே வாசிங்க 17-18. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவனாய் இருந்தான். அநீதத்தின் கூலியானால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடலெல்லாம் தரிந்து போயிற்று. இப்ப யூதாஸ் எப்படி செத்தான்னு வசனம் எழுதியிருக்கு. இப்ப 27:5 பிரகாரம் அவன் 4 செத்தான்னு வசனம் இருக்கு. ஏமேன். அப்போஸ்தலர் 1:18 பிரகாரம் ஏமேன் அவன் தலைகீழா விழுந்து அவன் வயிறு வெடித்து குடல் எல்லாம் செதறிடுச்சான். ஓ ஷிட். ஏன் நான் சொல்றேன்னு இயேசு கிறிஸ்து கூட இருந்த யூதாஸ் காரியத்துக்கு அவனுக்கு என்ன தெரியல தெரியுமா? ராஜ்யம் யூதாசை குறித்து வைத்திருக்க திட்டம் தெரியல. திட்டம் தெரியாதனால அவனோட மரணம் எப்படி ஆனிச்சுன்னா, அவனோட மரணம்னு சொல்ல வேணாம், அவன் வாழ்க்கையோட முடிவு அவனே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு முடிவுக்குள்ள போயிட்டான். இப்ப நம்மளுக்கும் கிறிஸ்துவர்களாக இருக்கிற நீங்களும் நானோ பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவர்கள் கூட சொல்ல வேணாம். அதாவது மனிதர்களாக இருக்கிற நீங்களும் நானோ தேவனுடைய திட்டம், உன்னுடைய திட்டம் என்னன்னு அவருக்கு, அதாவது கர்த்தர் உங்க மேல வைத்திருக்க திட்டம் உங்களுக்கு தெரியலன்னா உங்களோட முடிவு நீங்க எதிர்பார்க்கறதை விட மோசமா இருக்கும். புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? இப்ப நான் சொல்றேன். அப்ப யூதாசு குறித்து ராஜ்யம் வைத்திருந்த திட்டம் என்னன்னு நான் பேசுறேன். இப்பதான் புரிய வரும். அதாவது யூதாசு குறித்து ராஜ்யம் வச்சிருந்த திட்டம் என்னன்னு சொல்லிட்டு யூதாசுக்கு தெரியாதனால அவன் முடிவு சரியா அவன் எதிர்பார்த்ததை விட மோசமாயிருச்சு. அந்த மாதிரி முடிவு, அதாவது அவனை சாவுன்னு சொல்றேன், இமேஜின் பண்ணுங்க. அவன் தேவாலயத்தில் 30 காசு தூக்கி வீசிட்டு சாவுறதுக்கு ஓடுறான், தூக்கு மாட்டி சாவுறான். தூக்கு மாட்டிட்டு இருக்கும் போது அந்த கயிறு கூட அவனை உடம்பு தாங்காம பிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து கீழே விழுந்து தலைகளா விழுந்து குடலை வெட்டிச்சு செத்து போயிருக்கான். ஓ ஷிட். யார் கூட இருந்தவன்? ஆண்டவர் கூட. ஆண்டவர் என்ன வார்த்தையை பயன்படுத்தினார் அவனை பார்த்து? சிநேகிதினே, ஃப்ரெண்டு. ஓ கூட்டாளி செத்தா நீ விடுவியா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆபத்திலே நண்பனே அறியுங்குவாங்க. ஆமாவா இல்லையா? ஏன்னா எந்த ஆபத்துலயும் நண்பன் விட்டு போக மாட்டான். பொண்டாட்டி விட்டு போகலாம், அப்பா அம்மா விட்டு போயிடலாம், கூட பொண்ணு விட்டு போயிடலாம், ஆனா நண்பன் விட்டு போக மாட்டான். இதனாலதான் வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, சரியா உன் நண்பனை யாருன்னு சொல்லி நீ யாருன்னு நான் சொல்றேங்குவாங்க. உங்க அப்பா அம்மா யாருன்னு சொல்ல மாட்டாங்க. உன் பொண்டாட்டி யாருங்க, உன் புருஷன் யாருன்னு கேட்க மாட்டாங்க. உன் கூட பிறந்த யாருன்னு, உன் நண்பன் யாரு, நீ அதுக்கு நீ யாருன்னு சொல்றாங்க. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியத்தை நண்பனே, அதாவது முத்தம் கொடுத்த பிறகு ஆண்டவர் தெரியும் அவன் தான் காட்டி விடல. சிநேகிதினே எதுக்கு வந்த? ஓ ஆண்டவர் பாத்தீங்களா, ஆண்டவர் அன்பு வேற. ஒருத்தன் நம்மளுக்கு கெடுது செய்வாரான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அப்பயும் ஆண்டவர் அன்பு என்ன பண்ணுதுன்னா, சொல்லுப்பா என்னத்துக்குப்பா வந்த, நீ என்ன முடிக்கிறதுக்கு தான் அவன்கிட்ட எனக்கு தெரியும், சொல்லுப்பா என்ன பண்ண, என்னத்துக்கு வந்தேன்னு சொல்லிட்டு. ஆனா யூதாஸ் காரியத்துக்கு என்ன தெரியலன்னா, தேவனோட திட்டம், அதாவது ராஜ்யத்தோட திட்டம் என்னன்னு தெரியல. இந்த ராஜ்யம்னா இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு புரிய வைக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்மளை ஏமாத்திட்டானுங்க அது வெள்ளைக்காரனுங்க. ஒரு வெள்ளைக்காரன் மூஞ்சி எடுத்து வந்து நிப்பாட்டிட்டு இதான் வந்துட்டு ஏசு சாமின்னு சொல்லிட்டானுங்க, அதை நம்பிட்டு உட்காந்துருக்கோம் நம்ம. உங்களுக்கு புரியுதா? நல்லா இருக்கீங்களே கூட. ஏசு கிறிஸ்து ஏசியன், ஆசியா கண்டத்துல பிறந்தவர். அவருக்கு வெள்ளைக்கார மூஞ்சி இல்ல. ஆசியா கண்டத்துல பிறந்தவர் மூஞ்சி எப்படி இருக்கும்? ஓ மூஞ்சி ஏன் மூஞ்சி அப்படிதான் இருக்கணும் கிட்டத்தட்ட. அவர் வெள்ளைக்கார மூஞ்சி. அப்ப நம்ம வெள்ளைக்கார மூஞ்சி வச்சிருந்தோம்னா, இது ஏன் வந்துட்டு பிரிட்டிஷ்காரர் என்ன பண்ணானா, மதத்தை வச்சு இந்த நாட்டை பிடிச்சான். அதுதான் அவனோட இது, சரியா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு அங்க தேவனோட ராஜ்யத்தை குறித்து புரிய மாட்டேதுன்னா, ஒன்னு கருத்து சொல்றேன். நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கை, நம்ம பார்க்கிற இந்த உலகம், இது வந்துட்டு ராஜ்யத்தோட காரியம் கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு டெமோக்ரஸி டைம்னு சொல்லுவாங்க. டெமோக்ரஸினா மக்கள் ஆட்சி. மக்கள் ஆட்சி வேற, அரசாட்சி வேற. புரியுதா உங்களுக்கு? பைபிள் அரசாட்சி, நம்ம இப்ப இருக்கிறது மக்கள் ஆட்சி. உனக்கு யார் ஒன்னு ஆளுன்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்றீங்க. ராஜா அப்படி முடிவு பண்ண மாட்டாரு. நான் யார் ஆளுன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணுவேங்க ராஜா. இதான் ராஜாவுடைய அத்தாரிட்டி. அரசாட்சி வேற. இப்ப நான் மீண்டுமாக வரேன். இப்ப இந்த ராஜ்யம் தேவனோட ராஜ்யம்
யூதாசை வைத்து இருந்த ஒரு காரியத்தை நான் வெளிப்படுத்துற சொல்றேன். ஐ மீன் என்னோட கூட இப்ப நான் சொல்லும் போது இன்னைக்கு நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் பேசிடுவேன். இப்ப நான் சொல்லும் போதே இன்னைக்கு நடந்த சம்பவத்தை எல்லாம் பேசிடுவேன். என் கூட எடுத்துக்கோங்க. லேவியாகமம் கடைசி அதிகாரம் 27 எனக்கு ரெண்டாவது அதிகாரத்துல இருந்து வாசிங்க. சாரி, 2வது வசனத்துல இருந்து 27. அது லேவியாகமம், சரிங்களா, 27வது அதிகாரம் 2வது வசனத்துல இருந்து எனக்கு 4வது வசனம் வரைக்கும் வாசிங்க. இதை தொடர்ந்து வீட்டுல போய் வாசிங்க. நான் 4வது வரைக்கும் தான் எனக்கு வேணும். வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், யாதொருவர் ஒரு விசேஷ பொருத்தனை பண்ணியிருந்தால், பொருத்தனை பண்ணிப்பட்டவர்கள் உன் மதிப்பின்படி கர்த்தருக்கு உரியவர்கள். 20 வயது முதல் 60 வயது உட்பட்ட ஆண் பிள்ளையை நீ கொஞ்சம் பொறுமையா படிங்க. எனக்கு கொஞ்சம் பேரு இந்த எழுதுறவங்க அப்புறம் கொஞ்சம் நோட்ஸ் வேணும், இல்ல ஆண்டவரே எனக்கு ஏதாவது கொஞ்சம் காட்டு சொல்லுங்கன்னு நினைக்கிறவங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, இல்ல டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வசனத்தை காட்ட மாட்டேன். நான் பேசின பிரசங்கத்தை நான் திருப்பி பேசுறதா எனக்கு தெரியல இது வரைக்கும். ஐ மீன் இப்ப அவங்க வாசிக்கும் போது நான் ஒண்ணு ஒண்ணா சொல்லுவேன், எழுதணும். வாசிங்க எனக்கு 3ல இருந்து. 20 வயது முதல் 20 வயசுல இருந்து 60 வயதுக்கு உட்பட்ட 20ல இருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண் பிள்ளையை ஆண்கள் வந்துட்டு பரிசுத்த ஸ்தலத்துல சேக்கலாகிய 50 வெள்ளி சேக்கலாகவும் பொன் பிள்ளையை இருங்க. அவ்வளவுதான். அதாவது 20ல இருந்து எழுதுங்க. 20ல இருந்து 60 வயசு உள்ள ஆம்பளாலு, சரிங்களா, சபையில பரிசுத்த ஸ்தலத்துல 50 வெள்ளி காசு கொடுக்கணுமா? எவ்வளவு? அப்ப அடுத்தது வாசிங்க. பொம்பளை பிள்ளைக்கு பெண் பிள்ளை 30 சேக்கலாகவும் மதிப்பாகையா. ஓகே, அதாவது 20ல இருந்து 60 வயசு இருக்கிற ஆம்பளாலு சபைக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 50 வெள்ளி காசு. அதே 20ல இருந்து 60 வயசு இருக்கிற பொம்பளாலு சபைக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 30. ஓகே, தொடர்ந்து வாசிங்க கீழே. 5 வயது முதல் 5 வயசுல இருந்து 20 வயதுக்குட்பட்ட 20 வயசுக்குள்ள இருக்கிற ஆண் பிள்ளைகள், அதாவது இப்ப பிள்ளைங்க பெரியவங்க, இப்ப பிள்ளைங்க 5 வயசுல இருந்து 20 வயசு இருக்கிற பிள்ளைங்க எவ்வளவு கொடுக்கணும் சபைக்கு? ஆண் பிள்ளையை 20 சேக்கலாகவும், ஆண் பிள்ளைகள் 20 சேக்கல். சேக்கல்னா காசு. 20 காசு தைரியம் தான் போடுங்க, சரிங்களா. 20 சேக்கல்னே போட்டுக்க. நீங்க எல்லாமே வந்துட்டு காசுன்னு எழுதிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். காசு எல்லாமே காசு தான். 20 காசு. அதுக்கப்புறம் பெண் பிள்ளை வாசிங்க. பெண் பிள்ளை 10 சேக்கலாகவும் 1 மாதம் முதல் 1 மாசம். இங்க பாருங்க, வசனம் சின்ன பிள்ளை இருந்து பிடிச்சிருச்சு. லாட் எடுக்க முடியாது தேவனோட ராஜ்யத்துல. ஓகே, லாட் எடுக்க முடியாது. ஏன் நான் வந்துட்டு எனக்கு இப்போ அன்னைக்கு போது எங்க அம்மா பேசும் போது எனக்கு இப்போ புரிஞ்சு, ஏன் ஆண்டவரே நீ வாய முட்டுரு, அவங்களே வந்து கேட்பாங்க உங்ககிட்ட பிரசங்கத்தை, அதுக்கப்புறம் பிரசங்கம் பண்ணு. நான் ஒண்ணுமே எடுத்து வைக்கல, இந்த நோட்ஸ்லாம் ஒண்ணுமே எடுத்து வைக்கல, சரிங்களா. ஐபிஎல்ல வந்துட்டு எங்கேயோ புதுசா கண்டுபிடிச்சிட்டான் அங்கிருந்து செய்தி ஆட்டையை போட்டிருந்தாரு நினைக்கவே நினைக்காதீங்க. நான் ஏன் இதுல எழுதி வைப்பேன்னா, நான் எழுதுனா எனக்கு புரியாது, அதனால டைப் பண்ண எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு வச்சுக்குவேன். அப்ப நேற்று ராத்திரி 12 மணில இருந்து 12ல இருந்து 12:17 முடிச்சிட்டேன் பிரசங்கத்தை. ஆண்டவர் சொன்ன காரியத்தை நான் மீண்டுமாக வாசிக்க. 60ல இருந்து மறுபடியும் சொல்லுங்க, எழுதிருக்கீங்கன்னா முதல்ல இருந்து மேல இருந்து வாசிப்போம். 20 வயசுல இருந்து 60 வயசுல இருக்கிற ஆம்பளாலே சபைக்கு 50 வெள்ளி. அதுக்கப்புறம் 20 வயசுல இருக்கிற 20ல இருந்து 60 வயசுல இருக்கிற பொம்பளாலே சபைக்கு 30 காசு. அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன பிள்ளைங்க 5 வயசுல இருந்து 20 வயசுல இருக்கிற ஆம்பளை பையனுங்க 20 காசு. அப்ப சின்ன பிள்ளைங்க 5 வயசுல இருந்து 20 வயசு இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க 10 காசு. இல்ல காசு, அதாவது காசு பத்தி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அப்பதான் யூதாஸ் காரியத்தை பத்தி வர முடியும். காசு நீங்க சில்லிங் காசு பத்தி பேசாதீங்க. இப்ப நான் சில்லிங் காசுக்கு நான் வந்தேன்னா மாட்டிக்குவீங்க. ஆமா பாட்டி, சர்க்கிள் தான். நான் வர இருங்க, நான் அப்புறம் சொல்லிட்டு புரிய வைக்கிறேன். வாசிங்க தொடர்ந்து கீழே. 1 மாதம் முதல் 5 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையை 5 வெள்ளி சேக்கலாகவும், பெண் பிள்ளையை 3 வெள்ளி சேக்கலாகவும், 60 வயது தொடங்கி அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளையை 15 சேக்கலாகவும், பெண் பிள்ளையை 10 சேக்கலாகவும் மதிக்க
கடவாய். ஓகே, ஐ மீன் அப்ப இந்த நிறைய பேருக்கு புரியுது, சில பேருக்கு புரியல, எனக்கு தெரியுது. வீட்டுல போயிட்டு இந்த லேவியராகமம் புஸ்தகம் 27வது அதிகாரம், ஐ மீன் லேவியராகமம் எங்கன்னு போய் தேடுங்க. எந்த வசனம் கண்டுபிடிக்கணும்னு வச்சீங்கன்னா கடைசி சாப்டர் போய் தேடுங்க. கடைசி சாப்டர்ல 1ல இருந்து கடைசி வரைக்கும் வாசிச்சு பாருங்க. புரியலன்னா 2வது வாட்டி வாசிங்க. ஐ மீன் சோ இதுல இருக்கும் யார் யாரு சபைக்கு எவ்வளவு விதைக்கணும். அதுக்கு மேல 1வது வசனத்தை வாசி பாத்தீங்கன்னா சபைகளை பொருத்தனை பண்ணவங்க, ஐ மீன் பொருத்தனை பண்ணவர்கள் எவ்வளவு பொருத்தனை பண்ணணும்னு இருக்கு. இந்த சர்க்கிள் பத்தி நான் பேசுறேன். இப்ப நம்ம பயன்படுத்துற வெள்ளி காசு இருக்குல்ல, வெள்ளி காசு, இது உண்மையான வெள்ளியா இருந்தா இவ்வளவு மதிப்பு இல்ல. உங்களோட 10 காசு எடுங்க, 10 காசு இருந்துச்சுன்னா அந்த 10 காசு கிராம் தீம்பா பண்ணி பாத்தீங்கன்னா அதுல எத்தனை கிராம் இருக்கோ அந்த வெள்ளிக்கு உண்டான மதிப்பு எவ்வளவு. நம்ம பாய்க்கிறது ஒரிஜினல் வெள்ளி இல்ல, அந்த காலத்துல பயன்படுத்துற உண்மையான வெள்ளி காசு. ஐ மீன் இப்ப இந்த காசு எல்லாம் புரிஞ்சுல சபையில எவ்வளவு விதைக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்க அம்மா சொன்னாங்க சபையில முடிஞ்சவங்களுக்கு ஒரு வாரம் 10 வெள்ளி போடுங்கன்னு சொல்லிட்டு. ஐ மீன் இப்ப நான் மறுபடியும் வரேன். இந்த காசு எதுக்கு பயன்படுத்துவார்கள்னா, ஐ மீன் அந்த காலத்துல வந்துட்டு சபை கட்டல, அப்ப என்னத்துக்கு பண்ணிருப்பாங்க, ஆம்பளாலு தேவ ஆலயத்துல போயிட்டு பலி செலுத்தணும்னா 50 வெள்ளி காசு கொடுத்து ஒரு ஆடு வாங்கிட்டு போய் பலி செலுத்தணும். ஒரு பொம்பளாலு அதே ஆடை பலி செலுத்தணும் நினைச்சாங்கன்னா 30 வெள்ளி காசு கொடுத்து ஆடை வாங்கி போய் பலி செலுத்தணும். சின்ன பிள்ளைங்களுக்கே செய்யணும்னு நினைச்சாங்கன்னா ஆம்பளை பையனுக்கு எவ்வளவு அந்த காசு. ஐ மீன் அப்போ உன் வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க கணக்கு பண்ணு. இதுதான் ராஜ்யம். புரியுதா? ராஜா கிட்ட போயிட்டு விளையாட்டுடுங்க உட்காந்துட்டு அவர் விளையாட்டு எடுப்பாரு. ஏன்னா சில நேரத்துல ஏன் ஆண்டவர் ராஜ்யத்தை பத்தி பேசுறாருன்னா அதுக்கும் நான் பேசுறேன். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பேசுறேன், உங்களுக்கு புரியும். ஐ மீன் எத்தனை பேர் இப்ப சின்ன 70ல அப்ப பாட்டிலிருந்து வருவோம். பட் நீங்க பிறக்கும் போது இந்த டெக்னாலஜில பாத்தீங்களா? பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப இவங்களே பாய்க்கிறாங்க டச் போன். அப்ப அவங்க போன் இல்லாத காலத்துல பார்த்துருப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த போன் பார்த்துருப்பாங்க, அப்புறம் டெலிஃபோன் பூத்து பார்த்துருப்பாங்க, பப்ளிக் போன் பார்த்துருப்பாங்க, அதுக்கப்புறம் நோக்கியா போன் பார்த்துருப்பாங்க. நோக்கியா போன் பார்த்த பிறகு இந்த போன் எந்த போனு இப்போ டச் ஸ்கிரீன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஐ மீன் ஆமாவா இல்லையா? இதுக்கு இப்போ சீசன் வந்துட்டு எல்லாமே ஏஐ யூஸ் பண்றாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்துறாங்க. நான் டைம் எடுக்கிறேன்னு இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு சொல்லி முடிச்சிடுறேன். ஐ மீன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்றாங்க, ஏஐ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உதவியா இருக்கிறதுக்காக ஏஐ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா ஏஐயோட மொத்தம் 3 வளர்ச்சி இருக்கு. அடுத்த ஏஐயோட பேர் என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட எஸ்ஏஐங்குவாங்க, சூப்பர் இன்டெலிஜென்ட் அசிஸ்டன்ட் வருது. அப்ப அதுக்கு அர்த்தம் என்னன்னா இப்போ இருக்கிற ஏஐ நம்மளுக்கு ஏதாவது தேவைன்னா நம்ம தேடணும்னா அது சொல்லிடும் நம்மள்கிட்ட. அடுத்த ஏஐ என்ன பண்ணோம்னா அடுத்து நம்மளுக்கு கொடுக்க போற ஏஐ என்ன பண்ணோம்னா நீங்க என்னவா உங்களுக்கு ஒரு காரியம் உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்க அதையே செஞ்சு கொடுத்துரும். புரியுதா என்ன சொல்லுவாருன்னு? உங்களுக்கு புரியுதா என்ன சொல்லணும்? இப்ப ஏஐ பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு ரோபோட்டிக் மாரி சிஸ்டம் கொண்டு வரானுங்க. இப்ப எனக்கு மேகி கோரிங் வேணும்னு சொல்லிட்டு நீங்க தட்டுனீங்கன்னா அதே மேகி கோரிங் பெட்டி உங்களுக்கு கொடுக்கும், நீ சமைக்க வேணாம். புரியுதா? அடுத்தது அதை விட ஒன்னு ஏஐ வரும், 3வது ஏஐ. அந்த ஏஐயோட வேலை தான் என்னன்னா, சரியா, ஏஐ நம்ம சொன்னது பேச்சு கேட்டு நம்மளுக்கு கொடுக்குது. அதனாலதான் இப்போ போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அழகா இருக்கும். அன்னைக்கு கூட எங்க அம்மா சொன்னாங்க, எப்ப பிள்ளைங்களா பத்தியா அவ்வளவு அழகா முன்னேறிடுச்சுன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியும் அதுங்க முன்னேறி கிடையாது. ஐமீன் அதுங்க என்ன பண்ணிருக்குங்கன்னா ஐமீன் ஏஐ மூலமா பயன்படுத்தி இந்த அதாவது இப்ப இருக்கிற மூஞ்சோ என்ன சின்ன வயசுல இருக்க மூஞ்சோ சேர்த்து வச்சுக்குது. அப்ப அதுக்கு அர்த்தம் என்னன்னா உன டீட்டெயில்ஸ் எல்லாமே தேடி கண்டுபிடிக்குதுன்னு அர்த்தம். கடைசி ஏஐ வரும்போது என்ன பண்ணோம்னா நீ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அது மட்டும் தான் பேசும். புரியுதா? இதுக்கு வசனத்துல ஒன்னு சிம்பிள் காரியத்தை காட்டுறேன். ஆண்டவர் 6 நாள் வேலை செஞ்சு 1 நாள் ஓய்வுல இருந்தாரு அதே புத்தகத்துல. அதுக்கப்புறம் ஆண்டு சொன்னாரு 6 நாள் வேலை செய்ய 1 நாள் ஓய்வுல இரு, 6 நாள் வேலை செய்ய 1 நாள் ஓய்வுல இரு. ஒரு நாள் ஆண்டவருக்கு 1000 வருஷம்னா, ஒரு நாள் ஆண்டவருக்கு 1000 வருஷம்னா 6 நாள் மட்டும் ஆண்டவர் வேலை செஞ்சாருன்னா 6000 வருஷம். புரியுதா? 6000 வருஷம். இந்த 6000 வருஷம் இந்த உலக முடிவு வரும்போது ஆண்டவர் வருகை வரும். நம்ப மாட்டீங்க. நான் இப்ப மறுபடியும் யூதாஸுக்கு போவோம். அப்ப நான் சொன்னேன்னா இதெல்லாம் நம்புவீங்க. ஏன்னா இதுல புரியுது கொஞ்சம் நேரம் லேட் ஆகும். அதனால நான் பிரசங்கமே பண்ண மாட்டேன். சரிங்களா? மறுபடியும் வர ஓகே. அதாவது லேவியராகமம் புத்தகத்துல எடுத்துக்கோங்க, நான் புரிய வைக்கிறேன், நான் முடிக்கிறேன் யூதாஸ் காரியத்தை பத்தி. ஏன்னா யூதாஸ் குறித்து கர்த்தர் வச்சிருந்த திட்டம் யூதாஸ்க்கு தெரியாதனால அவனோட முடிவு மோசமா இருந்துச்சு. ஒருவேளை உங்களோட திட்டம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலன்னா உங்க முடிவு மோசமாயிரும். புரியுதா என்ன சொல்றேன்னு? உங்களுக்கு புரியுதா என்ன சொல்றேன்னு? இப்ப இந்த இடத்துல கூட பார்க்கும் போது 4வது வசனம் மீண்டும் வாசிங்களேன். லேவியராகமம் புத்தகம் 4வது வசனம் நான் வாசிக்கிறேன். பெண் பிள்ளை 30 சேக்கலையும் மதிப்பாயாக. அதாவது
மேல ஒரு வசனம் பாத்தீங்கன்னா 20 இருந்து 60 வயசு இருக்கிற ஆண்கள் என்ன பண்ணோம்னா, நான் 50 சர்க்கிள் கொடுத்து பலி செலுத்தணும். அப்ப பொம்பளாளு 20 இருந்து 60 வயசு இருக்கிற பொம்பளாளு 30 வெள்ளி காசு 30 சர்க்கிள் கொடுத்து பலி செலுத்தணும். ஆமாவாலியா? இப்ப ஆடு வாங்கினாங்கன்னா காசு யார்ட்டு கொடுக்கணும்? ஆடு வளர்த்து வந்துட்டு தானே கொடுக்கணும். இப்ப நான் ஆடு வளர்க்குறேன், நான் தான் ஆடு வளர்க்குறேன், நீங்க தான் வந்து பலி செலுத்த போறீங்க, என்கிட்ட காசு கொடுத்து நீங்க ஆடு வாங்கணும். புரியுதா? ஆடு காசு கொடுத்து ஆடு வாங்கணும். இப்ப யூதாசுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் நான் கொண்டு வரேன். பெண் பிள்ளை 20 இருந்து 60க்கு எவ்வளவு? 30 வெள்ளி காசு. சபையாக இருக்கிற மனவாட்டி கொண்டு போகணும்னா ஆண்டவர் 30 வெள்ளி காசுக்கு யூதாஸ் காரியத்தை இந்த சபையை வாங்கணும். புரியுதா? புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? சபை என்பது மனவாட்டி, பிரைட். பிரைட் ஆண்டவர் ரூம்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் மனவாளன், நம்ம மனவாட்டினா இந்த மனவாட்டிய சரியா, இந்த மனவாட்டிக்காக பலி செலுத்தணும்னா, இந்த மனவாட்டிக்காக பலி செலுத்தணும்னா 30 வெள்ளி காசை யாராவது கொடுத்து ஆடு வாங்கணுமா வாங்கக்கூடாதா? புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? புரியுதா? இப்ப பெண்களுக்கு 20 இருந்து 60 வயசுல இருக்க பெண்களை அந்த மனவாட்டி, ஏன்னா 20 இருந்து 60 ஏன் மனவாட்டின்னு சொல்றேன், 20 இருந்து 60 வயசுக்கு மேலதான் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. வசனம் நல்லா இருக்கு அதுக்கு. ஏன்னா அது மட்டும் தான் 30 காசு உள்ள போடுது, மத்ததுல உள்ள வராது. சோ அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது? 30 வெள்ளி காசுக்கு மனவாட்டிய சபையில், அதாவது அந்த மனவாட்டியை வாங்குறதுக்காக ராஜ்யம் போட்ட தீர்மானம் என்னன்னா, ஏசு கிறிஸ்து தான் யாரு? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டியை யார்கிட்ட இருந்து வாங்கணும்? பிதாவின் இடத்திலிருந்தா வாங்கணும். புரியுதா? ஏசு கிறிஸ்து பிதாவின் இடத்தில் இருந்தாரு, அந்த ஆட்டுக்குட்டியை பிதாவின் இடத்திலிருந்து வாங்கணும்னா யூதாஸ் காரியத்து 30 வெள்ளி காசு கொடுத்து ஆடை வாங்கணும். அந்த 30 வெள்ளி காசை எப்படி வாங்கினானா, வாசிங்கள வாசனம் என்னது வாசிக்கிறேன். மெத்தியூ வாசிச்சிருப்பீங்க 25 இல்ல சாரி இதுல 49 நினைக்கிறேன். இல்ல வாசிச்சிங்கள, அவன் சபையில தூக்கி வீசலான்னு சொல்லிட்டு காசு எங்க அது வாசிச்சிருப்பீங்க. 49 வாசிங்க. இல்ல 49 இல்ல, அதுக்கப்புறம் இது இல்ல மெத்தியூ 27:5 வாசிங்க. மத்திய 27:5 இப்ப வாசிங்க. இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சொல்லி நான் முடிக்கிறேன். ஏன்னா அப்பொழுது அந்த வெள்ளி காசை தேவாலயத்தில் எறிந்தானா. தேவாலயத்துக்குள்ள யார் இருக்கிறாங்கன்னா பிதாவாகிய கர்த்தர் தான் இருக்கிறாரு. பிதாவாகிய கர்த்தர் தான் இருக்கிறாரு. அந்த 30 வெள்ளி காசை யூதாஸ் என்ன பண்ணானா, இந்த ராஜ்யத்தோட, இதெல்லாம் ராஜ்யத்தோட மறைவான யூதாஸை வைத்திருந்த திட்டம். புரியுது உங்களுக்கு? அந்த 30 வெள்ளி காசை யூதாஸ் என்ன பண்ணானா, அவன் வாங்கி ஏசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தனால, அப்பதான் அந்த ஏசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு மரணத்துக்குள்ள போனாதான், அந்த ஆடு அடிச்சு பலியானாதான் இந்த குடும்பம் பலி செலுத்துறாங்களே அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும், பழைய ஏற்பாடு பிரகாரம். ஆமாவா இல்லையா? அப்ப ஏசு கிறிஸ்துவ 30 வெள்ளி காசு கொடுத்து யூதாஸ் காரியத்துவம் என்ன பண்றானா, ராஜ்யத்தின் பிரகாரம் ஏசு கிறிஸ்துவ வாங்கி, அது யாருக்கிட்ட இருந்து வாங்குறானா, மறுபடியும் அங்க கொடுக்கலாம், கர்த்தர்கிட்ட இருந்து வாங்கினால ஏசு கிறிஸ்துவ தேவாலயத்தில் வீசிட்டான். புரியுதா? ஆனா இவ்வளவு திட்டம் இருக்குல்ல. இப்ப இதெல்லாம் எழுதியிருக்கேங்கிறாங்களே. நான் ஒரு வசனம் மாத்து வாசிக்கிறேன். நம்ம நிறைய வசனத்தை காட்ட வேணாம், காட்டல. ஜக்கரியா புஸ்தகம் 11:12 அப்புறம் 13. ஜக்கரியா புஸ்தகம் 11:12 இல்ல 11 அதிகாரம் 12-13 மீண்டும் வாசிங்க. எனக்கு அதுக்கு மட்டும் வாசிங்க எனக்கு, அதுக்கப்புறம் நான் முடிக்கிறேன். ஜக்கரியா 11 அதிகாரம் 12-13. ஜக்கரியா, உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் கூலியை தாருங்கள், என் கூலியை தாருங்கள். இங்க பாருங்க, தேவன் பேசுகிறார். பழைய ஏற்பாடுல தேவன் பேசுகிறார். உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் கர்த்தருடைய கூலியை தாருங்கள். வாசிங்க தொடர்ந்து. இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோட சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளி காசை நிறுத்தார்கள். பாருங்க, அப்பொழுது எனக்கு 30 வெள்ளி காசை நிறுத்தார்களா? அப்ப இது பேசுறது யாரு? எனக்கு நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் பேசுறாரு ஜக்கரியா கிட்ட.
30 வெள்ளி காசை எனக்காக நிறுத்தினார்கள். அதுக்கப்புறம் வாசிங்க தொடர்ந்து. கர்த்தர் என்னை நோக்கி கர்த்தர் என்னை நோக்கி அதை குயவனிடத்தில் எறிந்து விடு, அதை குயவனிடத்தில் எறிந்து விடு. அதாவது குயவன் யார்? இயேசு கிறிஸ்துவோட தகப்பன் யாருன்னா பிதாவைய கர்த்தர். பிதாவை கர்த்தர் இடத்துல அந்த 30 வெள்ளி காசை எறிந்து விடுன்னு சொல்லிட்டு தேவனோட வார்த்தை. வாசிங்க தொடர்ந்து. எறிந்து விடு என்றார். இதுவே நான் அவர்களை மதிக்கப்பட்ட நேர்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளி காசை எடுத்து அவைகளை குயவனுக்கு கர்த்தருடைய ஆலயத்திலே எறிந்து விட்டேன். ஆமென். உங்களுக்கு புரியுதா? இப்ப இயேசு கிறிஸ்து சொன்னார எழுதினபடியே நிறைவேறும்படியாக. அப்போஸ்தலர் பவுல் சொன்னார சங்கீத புஸ்தகத்தில் எழுதியிருக்கபடியே. ஆனா அந்த வெரி சேட் திங் என்ன தெரியுமா? மறுபடியும் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 16-18 வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஆமென், அவன் ஆண்டுகிட்டு சாகும் போது யூதாஸ் காரியத்து அவனுக்கு ராஜ்யத்தாடு திட்டம் தெரியல. அவனோட என்ன குற்றம்? இப்ப நான் வரேன். அவனுடைய குற்றம் மனசாட்சி என்ன தெரியுமா? பிசாசு ஏன் தெரியுமா அவன் சாவுக்கு நேரம் கொண்டு போனுச்சு? நான் நேரம் வரேன். ஆமென். அவனுக்கு என்ன புரியல? அந்த புரிதல் நம்மளுக்கு இல்லாதனால நம்மளோட வாழ்க்கை சாவுக்கு நேரா போகுதுன்னா, செத்து போறது பெருசு இல்ல, சாவுக்கு நேரா போகுதுன்னா நம்ம வாழ்க்கையில வந்துட்டு சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல. தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எப்படி? நடப்பினம். நடப்பினமாக ஒரு வாழ்ற வாழ்க்கைக்கு பிணமா இருக்கலாம். ஆமென். ஆமாவா இல்லையா? இப்ப இந்த நடப்பினமாக இருக்கிற வாழ்க்கைன்னா நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லையா? ஒரு பிணத்துக்கு என்ன தேவைப்படும்? பெட்டி கூட தேவைப்பட வேண்டாம், மண்ணுதான். அவனுக்கு குளிக்க மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான், சீப்ப மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான். அவன் சீப்பு தேவைப்படப்படாது, ஒண்ணுமே தேவைப்படாது. ஆமென். அப்ப இதுல ஒரே ஒரு காரியம் என்னன்னா, இந்த யூதாஸ் காரியத்துக்கு பாத்தீங்கன்னா அவன் பிசாசு. இதெல்லாம் எனக்கு எங்க கேள்விக்குறி வந்துச்சுன்னா, இந்த பேஷன் கிரைஸ்ட் பாத்தீங்கன்னா யூதாஸ் காரியத்துக்கு காட்டி கொடுப்பாரு. பிசாசு கிச்சு கிச்சு கிச்சுன்னு அவன்கிட்ட பேசுவான், வேகமா ஓடி போயிட்டு துருக்குள் மாட்டி செத்து போயிடுவான். அப்படிதான் காட்டுவாங்க, பிசாசுக்கு சாகு நேரம் கொண்டு போயிட்டான்னு சொல்லிட்டு. ஆமென். ஆனா யூதாஸுக்கு என்ன தெரியல தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம் என்ன குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கு, நான் தான் அதை செயல்படுத்தணும். உங்களுக்கு புரியுதா? தேவனுடைய ராஜ்யம் யூதாஸை வைத்து யூதாஸை குறித்து ஒரு திட்டம் இருக்கு. அந்த காரியத்தை யூதாஸ் தான் செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு யூதாஸுக்கு தெரியாதனால அவன் நாண்டுகிட்டு செத்துட்டான். செத்து வந்து கயிறு பிஞ்சி மேல இருந்து தலையில கீழே வந்து குடல் வெடிச்சு செத்து போயிருக்கான். மனுஷன் 2 துண்டாயிட்டான். மனுஷன் 2 துண்டாயிருக்கான். இப்ப உங்க வாழ்க்கை 2 துண்டா போகணுமா போக வேணாம்னு யார் கையில இருக்கு? உங்க கையில தான் இருக்கு, தவிர்த்து கர்த்தரோட கையில இல்ல. ஆமென். நம்ம மறுபடியும் வர இதெல்லாம் யான்னு சொல்றேன்னா, ஆமென், ஆரம்பிக்கும் போது சபை வொர்ஷிப் நடக்கும் போது, இதெல்லாம் காரியம் நடக்கும் போது, ஆண்டவரே ஆத்துமா தாகமா இருக்கு, ஆத்துமா வாடி இருக்கு, ஆண்டவரே எங்க ஆத்துமா கதிருது, ஆண்டவரே இதெல்லாம் இருக்கு, ரைட்டு தான். ஆண்டவரே எனக்கு ஏன் அந்த பாடுகள், எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த சூழ்நிலை? ஐ மீன் யூதாஸ் தான் கடந்து போகணுமா? அதை வேற ஆள் கடந்து போயிருக்கலாமே. ஆமாவா இல்லையா? ஆண்டவரே ஏன் ஆண்டவரே நானு, ஏன் ஆண்டவரே எனக்கு, ஏன் ஆண்டவரே எனக்கு, ஏன் ஆண்டவரே எனக்கு, ஏன் ஆண்டவரே எனக்கு, ஏன் ஆண்டவரே எனக்குன்னு சொல்லிட்டு நம்ம யார்கிட்ட நம்ம கேள்வி கேட்கிறோம்? the only one, the king. ராஜாதி ராஜா கிட்ட போயிட்டு ராஜாட்ட போயிட்டு ஏன் ராஜா எனக்கு மட்டும் செஞ்சேன்னு சொல்லிட்டு கேட்க முடியுமா? கேட்டு பாரு, தூக்கிடுவான். கேட்க முடியாது. ஏன் தெரியுமா? இதுக்கு வசனம் இருக்கு. ஒரே ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன். ஐ மீன் மத்திய புஸ்தகத்துல 5:17 பாத்தீங்கன்னா பாருங்க, நியாய பிரமாணத்தை என்னது ஓடி போச்சு, நான் இதுல கொஞ்சம் வாசிங்க. மத்திய புஸ்தகத்துல 5:17. ஆமென். அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இங்க பாருங்க, ஒரு ராஜா அவரு ஒரு பிரின்சிபலாட்டினா, ஒரு ராஜா ஒரு கட்டளையை நியமித்தார்னா அந்த கட்டளையை அந்த ராஜாவே மீற மாட்டாரு. ஆமென். இப்ப இந்த வசனம் தெளிவாக இருக்கு. நியாய பிரமாணத்தையோ தீர்க்க தரிசனத்தையோ நான் அழிக்க வரல. அவர் நினைச்சா அழிக்கலாம், ராஜா நினைச்சா அழிக்க முடியும், அழிக்க முடியாதுன்னு இல்ல. ராஜா அழிச்சிட்டாருன்னா அவர் பொய்க்காரராமாயிருவாரு, பிசாசு ஏறிடுவான். ராஜா போட்ட சட்டத்தை ராஜாவே மீறிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஐ மீன் ராஜா போட்ட சட்டத்தை ராஜாவே மீறிட்டாருன்னா, ஐ மீன் அந்த சட்டத்தை எவனும் மதிக்க மாட்டான், மேல உள்ளவனுக்கு பேச ஆரம்பிப்பானுங்க. ஐ மீன் இதான் சொல்ற, ராஜ்யம் வேற,
அதனாலதான் ராஜா பேசுறாரு, இங்க பாருங்க, ராஜா பேசுறாரு, நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனம் அழிக்கிறதுக்கு வரல, எல்லாத்தையும் நிறைவேற்றுறது தான் வந்தேன்னு. நிறைவேற்றும் போது ராஜாக்கு தெரியும் எந்த நேரத்துல எந்த காயை நவுத்தணும்னு சொல்லிட்டு. மீன் இந்த காய் நவுறும் போது ஏன் நான் தான் முதல்ல காயா போகணுமான்னு சொல்லிட்டு நீங்க எந்த காயும் கேட்க கூடாது. ஒரு காய் கனியாவாது. உங்களுக்கு புரியுதா? செஸ் போர்ட்ல கூட பாத்தீங்கன்னா ராஜா நவராது. ஆனா ராஜா நவுந்தானா கேம் முடிஞ்சுன்னு அர்த்தம். இப்போ வரைக்கும் ராஜா வந்து சிம்மாசனத்துல இருந்து ஏறல, சிம்மாசனத்துல இருந்து ராஜா எழுந்திட்டாருன்னா கேம் முடிஞ்சுன்னு அர்த்தம். ஏமே இப்ப உங்களுக்கு புரிய வைக்கிறேன், ஏன் அந்த யூதாஸ் காரியத்தை பத்தி ஆண்டவர் பேச வச்சார்னா சபையில பாட்டு பாடும் போது, ஆண்டவரே ஆத்துமா தாகமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, பாடுகள்ல போறேன், இதெல்லாம் போறேன், ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் சம்பிக்குது, ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் சம்பிக்குது, இதெல்லாம் கேட்கிறோம். ஒண்ணு கேட்டியா? ஒண்ணு கேட்டுமா, ஆண்டவரே இது உங்க சித்தமா? சத்தம் வரும். ஆமான்னு வந்துருச்சுன்னா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க கூடாது. கேட்கறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் இல்லை. ஏன்னா அவர் ராஜாதி ராஜா. புரியுதா? அவர் கர்த்தாதி கர்த்தர். ஏசு கிறிஸ்து உமனுக்கு ஒரு தடார்னு வந்து நிக்கிறாரு. வாய் திறந்து பேசிடுவியா? நீ பேசிடுவீங்களா? யோவான் ஏசுவோட மார்புல சாஞ்சிருந்தானா. ஆனா அந்த யோவானுக்கு ஏசு கிறிஸ்துவ வெளிப்படுத்தும் புத்தகத்துல அவர் வெளிப்படுத்தும் போது யோவான் சாஸ்தாகமாக கீழ் விழுந்து கிடந்தான். அவனால நிமிர்ந்து கூட ஆண்டவர் பார்க்க முடியல. நீங்களா யார் ஆண்டவர் பத்தி கேள்வி கேட்கறதுக்கு? ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும், ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும், ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும்னா அவர் சொன்னார்னா செய்யணும், அவ்வளவுதான். அவர் சொன்னார்னா செய்யணும், ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க கூடாது. நான் சபையை எடுக்கும் போது நான் சாட்சியா சொல்றேன், எவ்வளவு பாடுகள் போனேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா கடிச்சா தான் சொன்னேன். ஏமேன். ஆனா நான் இதுல வந்துட்டு சில பேர் கால் பண்ணிட்டு, இல்லை பாஸ்டர் எப்படி பாஸ்டர் பண்ணுவீங்கன்னு சொல்ல, நானே கஷ்டத்துல இருப்பேன், அவங்களுக்கு நான் பலப்படுத்தணும். ஐயோ பாஸ்டர் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன், குறித்த நாட்கள்ல கர்த்தர் நிறைவேற்றுவாரு. ஆனா குறித்த நாட்கள் தாமதித்தாலும் அது தாமதிக்காது, குறித்த நாள் நிறைவேறுமா. ஏமேன். 30ஆம் தேதி நான் காசு கட்டுவேன்னு, ஆண்டவர் 30ஆம் தேதி காசு கட்டணும்னு சொல்லிட்டேன். தேவர் ராஜ்யத்துக்காக கட்டுனேங்க. நான் அண்ணிட்டு கேட்டேன், நீ என்ன பண்ணலான்னு. ராஜ்யத்துக்கு செய்யறோம், கிங்டமுக்கு செய்யறோம், ராஜ்யம் பார்த்துக்கிட்டோம், அவ்வளவுதான். சரியா? 30ஆம் தேதி காசு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன். 20ஆம் தேதி ஒரு இதா இருக்குது, காசு இல்லை. கிராப் போட்டலான்னு பார்த்தா நம்ம நினைச்சோம் கிராப் போட்டி காசு பத்தலான்னு சொல்லிட்டு ஓட்டனா தானே காசு, கிராப்பே இல்லாம ஆச்சு. 2 வாரம் இல்லை, செய்ய முடியல, ஓட்ட முடியல. சில காரியம் நாங்கள் கடந்து போனது. ஏமேன். ஆனா 30ஆம் தேதி சரியா 12 மணிக்கு என் கையில எல்லா காசு என் கையில இருக்கு. நான் காசு கட்டினேன், சாவி என்ன தேடி வந்துச்சு. நான் சாவியை தேடி போல, பஸ் வேர் ஆர் யூ, ஐ கம் அண்ட் கிவ் த கீங்கண்ணா. ஏமேன். சாவி நான் தேடி போல. இதுதான் ராஜ்யம். ஏமேன். தேவனின் ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னா. ஏமேன். நீங்க உங்களுக்கு ராஜாவை புரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, ஏசு கிறிஸ்துவை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். நம்ம வாழ்ற இந்த மெலிசால ராஜா பேர் யாருக்கு தெரியுமா? படிச்ச பிள்ளைய சொல்லிச்சு எனக்கு தெரியாதுன்னு. மற்றவங்க எல்லாம் தெரியும்னு சொன்னீங்கன்னா நம்ப மாட்டேன். சரியா? ஓகே. ராஜா பேர் தெரியாதுல்ல, ஆனா ராஜ்யம் நம்மளுக்கு தெரியும். இத்தனாம் தேதிக்கு நம்மளுக்கு மைக்காசி வந்துடும், இத்தனாம் தேதிக்கு நம்மளுக்கு பெட்ரோல் வந்துட்டு தம்பா பண்ணிடுவான், இத்தனாம் தேதி நம்ம இந்த டாக்குமெண்ட் போய் கொடுத்தோம்னா அரசாங்கம் எனக்கு இது செய்யும், இந்த காரியத்தை நான் செஞ்சேன்னா அரசாங்கம் எனக்கு இது செய்யும், இந்த காரியத்தை நான் செஞ்சேன்னா அரசாங்கம் எனக்கு இது செய்யும். ராஜா செய்யணும்னு ஆசைப்படாதீங்க. ராஜா கிட்ட போக முடியாது. ராஜ்யத்துக்குள்ளதான் பிரவேசிக்க சொன்னார் ஆண்டவர். ராஜ்யத்துக்குள்ளதான் பிரவேசிக்க சொன்னார் தவிர்த்து அரச மாளிகையில பிரவேசிக்கணும் ஆண்டவர் பேசல. அன்னைக்கு யார்கிட்ட பேசிக்கும் போதுதான், இல்ல பாஸ் எல்லாம் ராஜா பிள்ளை, ராஜா என்ன ராஜா பிள்ளை, ரைட்டு தான், ராஜா பிள்ளை தான். சரியா? நான் ஒன்னு சொன்னேன், ஜீவ தண்ணியா அல்லூர் தண்ணி ஒன்னாயிருமா? நம்ம போய் சொல்றோம் என்ன சொல்றோம், நானும் தண்ணி தான் ஆண்டவரே, அவர் ஜீவ தண்ணி. எங்க இருக்கு? நம்மளே கம்பேர் பண்ணாதீங்க, ஆண்டரோட கம்பேர் பண்ணாதீங்க. கம்பேர் பண்ணனாலதான், சரியா, கம்பேர் பண்ணனாலதான் நம்ம வாழ்க்கை வளர மாட்டுது. நம்ம வாழ்க்கை என்ன செய்ய, இப்போ வரைக்கும் சொல்றேன், ஆண்டு ஒரு வார்த்தை சொன்னா வச்சுக்கோங்களேன், ஏன் இதுக்குன்னு கூட பேச மாட்டேன். என் கையில காசு இருக்காது, ஒரு காரியம் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. சரி ஆண்டவர், ஏன் எதுக்குன்னு கூட கேட்க மாட்டேன். ஆண்டவர் சொல்லுவார், சம்டைம்ஸ் 40 நாள் உபவாசத்துக்கு போங்குவாரு. ஓகே, என்ன காரணத்துக்கு ஜெபம் பண்ணோம் தெரியாது, எதுக்காக நான் ஜெபம் பண்ணணும்னு தெரியாது. 40ஆம் தேதிக்கு 39ஆம் தேதி சொல்லுவார். அது வரைக்கும் நான் 39 நாள் உபவாசம் இருக்கணும். நம்மளுக்கு என்ன தெரியணும்,
நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டு ராஜா நீங்க செய்யுங்க, ராஜா செய்யுங்க, யார் இவனுக்கு பெரிய ராஜா மாதிரி. அதுக்கப்புறம் ஆண்டு இயேசு கிட்ட போய் ஃபைட் பண்றோம் கிடையாது. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். ஆமென். சர்வ லோகத்தை ஆள்பவர். ஒரே ஒரு வசனம் சொல்ற, வானம் அவரோட சிங்காசனம், பூமி அவரது பாதுபடி. எங்க அம்மா பிரசங்கம் பண்ணாங்க. அவர் எழுஞ்சி நின்றார்னா அவருக்கு கட்டப்படும் ஆலயம் எவ்வளவு பெருசா இருக்கணும். கட்ட முடியுமா உங்களால? ஒரு கது வச்ச கட்ட முடியுமா? வாசஸ்தலத்தை கட்டுறோமா? வானம் அவர் சிங்காசனம்னா சரிங்களா, பூமி அவர் காலப்படினா பாதப்படினா, ஐ மீன் இடுப்புல இருந்து இந்த காலு உட்கார்ந்து இருக்காங்க இந்த சைஸ் அளவே வானத்துல இருந்து இங்க. அவர் எழுஞ்சி நின்றார்னா அவர் உள்ள பூரும் போது, ராஜா உள்ள என்ற போது குனிஞ்சு போக மாட்டார், நேரா தான் போவாரு. ஐ மீன் அந்த அளவுக்கு உயரமான கதவு உங்களால கட்ட முடியுமா? அதான் வசனம் கேட்டுச்சு. வசனம் சொல்லுது ஆண்டவருக்காக கட்டப்படாம ஆலயம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு. ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா? ஓ இருதயத்துல ஆண்டவர் இயேசு உள்ள பூர்ற அளவுக்கு ஆண்டவர் இயேசுவோட எண்ணம் எந்த அளவுக்கு உயரமா இருக்கோ அந்த அளவுக்கு உன் இருதயத்துல பூருவார். ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் வெளியே இருந்து வாச கதவை தட்டுகிறேன், ஒருத்தன் என்ன செவி என் காது என்னது சத்தத்தை கேட்டே திறந்தால் அவனுக்குள்ள நான் பிரவேசிப்பேனா. ஆமென். அப்ப ஆண்டவர் கதவை தட்டுறாருன்னா உன் கதவு எங்க இருக்கணும்? உன் கதவு அவர் உள்ள வெல்கம் பண்ணணும். உன் கதவு நீட்டா இருக்கணும்ல. ஆண்டவர் குறித்து நம்மளுக்கே ஒரு குறைவான எண்ணம் இருந்துச்சுன்னா எப்படி அவர் உனக்குள்ள வருவார்? எப்படி உன்னை குறித்து பெரிய காரியத்தை செய்வார்? உன்னை வச்சு ஆண்டவர் எப்படி மேலான காரியத்தை செய்வார்? அதுக்கப்புறம் ஒன்னொன்னு கேள்வி, எப்படி நீ இயேசுவை காட்டுவ? ஏன்னா நம்மளுக்கு இயேசு தெரியாது. ஏன்னா யூதாஸ் காரியத்துக்கு இயேசுவை தெரியலையே, செத்து போயிட்டான்ல. இப்ப நீங்க சொல்லுங்க, நம்ம உட்காந்து புலம்புனது அழுந்தது இதெல்லாம் ஏன்? இங்க பாருங்க, காட்டி கொடுத்தது சிம்பிள். என்ன நம்ம காட்டி கொடுத்தான் நான் சொல்றேன். என்னன்னு காட்டி கொடுத்தான் தெரியுமா? முத்தமிட்டு காட்டி கொடுத்தால. இவனுக்கு என்ன கேஸ் போட்டானுங்க அது மட்டும் சொல்றேன். யாரு ஆட்சியில்? ரோமர் ஆட்சியில் இருக்கும் போது ரோம ராஜா கிட்ட போயிட்டு சொல்றாங்க, யூதருக்கு ஒரு ராஜா வந்துட்டாரு, அவர் கழுத மேல ஏறி வந்துட்டாரு, கழுத மேல ஏறி வந்துட்டாலும் ராஜா தான் அர்த்தம்னு சொல்லிட்டு அவர் உள்ள சுத்திட்டு இருக்காரு, அவரை தூக்கி சிறையில போடுங்க. ஏன் கழுத மேல ஏறி வந்தா ராஜானா? தாவீது அபிஷேகம் பண்ண கையட கழுத மேலதான் ஏத்திட்டு போனானுங்க எங்க தேவாலயத்துக்கு. இதுதான் யூதரோட பிரகாரம் ராஜா வருகிறார்னு அர்த்தம். ஆமென். அப்ப ஆண்டவர் இயேசு கழுத மேல உள்ள போனது கூட சம்பவம் இருக்கு, ஒரு காரியம் இருக்கு. நான் அன்னைக்கு ரெபேக்கா தான் கேட்டாங்க, கொஞ்சம் ஆண்டவர் வார்த்தை தெரியும். ஆண்டவர் வார்த்தை நல்ல ஸ்டேட் ஒரு லெவல் இருக்கு. கடைசி லெவல் மட்டும் நான் சொல்றேங்க. நான் ஒரு வசனம் வாசிக்கிறோமா, ஒரு வார்த்தை வாசிக்கிறோம், ஒரு வார்த்தைக்கு பின்னாடி இந்த பைபிள்ல ஆண்டவர் இயேசு தான் இருக்கிறார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆதியிலே அது யோவான்ல தான் இருக்குது. ஆதியாக புஸ்தகத்துல இருக்குல்ல, என்ன இருக்கு? ஆதியிலே வானத்தை பூமி பேச, ஆதியிலேன்னு மட்டும் எழுத்தாலே அல்பான்னு வந்துட்டார் அவரு. நீ பைபிள் என்ன வேணுமா தோற, ஏசு இல்லாம உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்றேன், ஏசு இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. அதனாலதான் ஆண்டவராக இயேசு சொன்னார். ஏன்னா ஆண்டவர் செய்யற ஒவ்வொரு காரியம், யூதாஸ் எனக்கு என்ன தಮ್ಮ ஒன்றும் கஷ்டமா இருக்கும். நான் ஏன் இன்னைக்கு கூட பேசணும்னு இருந்தேன்னா, இந்த காரியம் எங்க அம்மா சொன்ன காரியம், சபையில 10 வெள்ளி காணிக்க போடு. நான் அவங்க சொன்ன கணக்கு குறைவு, நான் காட்டின கணக்கு. அப்ப ஆண்டவர் எந்த கணக்கு கேட்பாரு? அது நீங்களே முடிவு எடுத்துக்கோங்கப்பா. அதனாலதான் எழுத சொன்னேன். அப்புறம் ஆண்டவர் என்ன பார்த்து கேட்பாரு, ஆண்டவர் என்ன உசார் தான் ஆண்டவர், எல்லாத்தையும் எழுத சொல்லிட்டு ஆண்டவருங்கிறவன். சரிங்களா? கொடுங்க. மனசார கொடுக்கும் போது ஆண்டவர் அவரு மனசார உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்ம மட்டும் மனசார கொடுத்தாதான் அவரு மனசார நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்மளுக்கு மனசுல நினைச்சுக்கலாம், அவர் எங்க போய் மனசு இருக்குது கிடையாது. தேவன் ராஜ்யத்தை புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் இயேசுவை புரிந்து கொள்ளுங்க. ஆமென். எல்லாத்தை விட மிக கடினமான காரியம் என்ன தெரியுமா? ஆவியானவரை கனவே படுத்த மாட்டோம். நம்மளுக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில ஒரு உயர்வு வர மாட்டேது? ஆண்டவரே என் வாழ்க்கை ஏன் அப்படியே போகுது? நம்மள ஒரு 4 பேர் மதிக்க மாட்டானே ஆண்டவரே. 4 பேர் நம்ம என்கிட்ட காசு பண்ணல அதெல்லாம் இல்லை, ஆனால் 4 பேர் மதிக்கணும் ஆண்டவர். நான் ஒரு இடத்துக்கு போனால் 4 பேர் கையை கொடுத்து வாங்க உள்ள வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் சொல்ல மாட்டானே ஆண்டவர். அப்ப என் வாழ்க்கை எங்க ஆண்டவர் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆவியானவர் தெளிப்படுத்துவார். ஆண்டவர் இயேசு நடந்து போகும்போது அவர் ஜனங்க இருக்கிற இடத்துக்கு போகல, ஜனங்கள் இல்லாத இடத்துக்கு போனாரு, ஆட்கள் நடந்து வந்தார். ஆமென். ஆமென். ஆண்டவர் செய்த, அதாவது மகதலேனு மரியாள் ஆண்டவரை பாதத்தை என்ன பண்ணா? விலை உயர்ந்த தைலத்தை உடைச்சி பாதத்தை கழுவுனா, முடினால பண்ணா, அழுந்துகிட்டே பண்ணா. அதான் வசனம். 'ஆ, 'ஆமா, 'இல்லையா? சுவாமி விவேகானந்தன் தெரியுமா? 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 'ஆ, 'ஆமா, 'இல்லையா? சுவாமி
விவேக் சொல்லுவார், வீட்டில் போய் பாருங்க, விவேக் சொல்லுவாரு, சுவாமி விவேகானந்தன் சொன்னாருன்னு சொல்லுவாரு, நான் மாத்திரம் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாட்களில் பிறந்திருந்தேன்னா சரியா, அவரோட பாதத்தை என் இருதயத்தின் ரத்தத்தினால கழுவிருப்பான். ஓ, யாரு? சுவாமி விவேகானந்தன். அவர் கிறிஸ்துவர் அல்ல. இந்து ஜனங்களுக்கு அவர்லாம் வந்துட்டு ஒரு பெரிய முனிவர் மாரி. அவர் சொல்றாரு, காந்தி இருக்கிறார, காந்தி காந்தி காந்திக்கு மலை பிரசங்கம் ரொம்ப பிடிக்குமா. ஆனா அவருக்கு ஏன் இயேசு ஏற்றுக்கொள்ளனா, அந்த வெள்ளக்காரனால ஏற்றுக்கொள்ள. மீன் அப்ப மறுபடியும் வர அந்த வருகை தின மரியாதை இது கூட புரியாது நம்மளுக்கு. ஆண்டவர் இயேசு பாதத்தை அவ ஏன் நம்ம கழுவுனா, அடிக்கப்படுற ஆட்டுக்குட்டி அதுக்கிட்ட ஒரு பழுதும் இருக்கக்கூடாது. ஆண்டவர் இயேசு நடந்து போகும்போது சரியா, அவரோட பாதம்லாம் புண்ணாயி வெடிப்புப்பட்டு ஏற்கனவே அவர் நடந்த கிலோமீட்டர் மட்டும் ரபிகள் எவ்வளவு சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 18,000 கிலோமீட்டரா நடந்தே போயிருக்காரு. 18,000 கிலோமீட்டர் நான் கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஒரு உலகத்தை சுத்திட்டு வர அளவுக்கு அவரு நடந்து போயிருக்கிறாராம். 18,000 கூட. அப்ப அவரோட பாதம் எப்படி இருந்திருக்கும்? அப்பப்போ என் மனைவி காட்டும், என் கால் பத்திக்கலாம் சிங்கப்பூர் போனேன், வலை பச்சு கால் பச்சு, ஆண்டர் சொல்லுவார், ரெடி அது கால் போச்சுன்னா என் கால். அப்ப இந்த காலு ஏன்னா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிக்கு ஒரு புண்ணு இருக்கக்கூடாது. அந்த புண்ணு சரிப்படுத்துறதுக்காக ராஜ்யம் யாரை வச்சிருந்துச்சுன்னா, மருகதின மரியாதை வச்சு ஏமேன் அந்த விலை உயர்ந்த தைலம் என்ன தெரியுமா? இப்ப நம்ம புண்ணு வந்தா தைலம் தானே பூசுறோம். தைலம் தானே பூசுறோம், வாசனை என்ன இல்லை, தைலம். விலை உயர்ந்த தைலத்தை பூசி அந்த புண்ணை ஆத்தி அவளை தன்னோட முடியினால செஞ்சான். ஏன்னா அவ ஏன் அந்த பாதத்தை பார்த்து அளந்தானா, அந்த பாதம் அப்படியாக இருந்திருக்கு. கர்த்தர் ஆண்டவரோட சிலுவை அது வரைக்கும் அத்தனை பேரோட ராஜ்யத்தோட ரகசியமான வேலையை செய்திருக்கிறார். இப்ப இந்த சபைக்கு, உங்க குடும்பத்துக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய திட்டத்தை ஒண்ணு வச்சிருப்பாரு. ஆனா அந்த திட்டத்தை நம்மளுக்கு கேட்கறது இல்லையா? ஆண்டவரே என்னை வச்சு செய்றீங்களா? ஆண்டவர் இயேசு கேட்டாரு, ஆண்டவரே இந்த பாத்திரம் நீங்க கூடமானால் நீங்கட்டும் ஆண்டவரே நீங்கனாரு. பதில் வரல. சித்தந்தபடி ஆகுது. ஏசு கிறிஸ்து கேட்கும் போதே பிதாவின் தேவன் பதில் கொடுக்கல. ஏசு கிறிஸ்து கேட்கும் போதே பிதாவின் தேவன் பதில் கொடுக்கல. ஆண்டவரே இந்த சித்தமான பாத்திரம் நீங்க மாட்டோம்னு சொல்லிட்டு. அப்ப நீங்களானு கேட்கும் போது ராஜா ஒரு வாட்டி சொல்லிட்டாருன்னா செய்யணும். மறுபடியும் போயிட்டு ராஜா கிட்ட என்ன சொல்லக்கூடாது? பிளீஸ் ராஜா நான் மாட்டேன், பிளீஸ் ராஜா நான் மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இஸ் அ கிங், இஸ் அ பிரின்சிபல். அதான் பிரின்சிபிளாட்டிஸ். அதுதான் வந்துட்டு ராஜ்யம், தேவனோட ராஜ்யம். ராஜ்யத்துக்குள்ள வரும்போது தான் நம்ம சொல்றோம்ல, அந்த ராஜ்யத்துக்குள்ள வரும்போது தான் நம்ம ராஜாக்கள் மாதிரி ஆக முடியும். ராஜா ஒரு இடத்துல தான் உட்கார்ந்துருப்பாரு, ஆனா ராஜ்யம் உலகமெங்கும் செயல்படும். இந்த மலேசியால ராஜா கேரள தான் உட்காந்துருக்காரு. ஜேபில இருந்து பிண்டாய் போயிட்டு கேரள உட்காந்துருக்காரு. ஆனா கேரள உட்காந்துருந்தாலும் அவரோட ராஜ்யம் இந்த மலேசியா முழுதும் செயல்படுத்தல. அதே போல இயேசு கிறிஸ்து அவர் சிம்மாசனத்துல உட்கார்ந்துருந்தாலும் இந்த உலகம் முழுதும் செயல்படுத்துறதுக்கு அவர் கீழே வேலையாட்களாக உங்களையும் என்ன வைத்திருக்கிறார். அப்ப வேலையாட்களாக உங்களையும் என்ன வைத்திருக்கும் போது அவரோட ராஜ்யத்தோட வேலையை மட்டும் செஞ்சுட்டு போயிருங்க வச்சுக்கோங்க. சிம்பிள், முடிஞ்சு. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அநேக நேரத்துல நம்மளுக்கு பாடுகள் கஷ்டமா தான் இருக்கும். சிலுவை அதான் வசனம் இருக்கு. சிலுவை சுமந்து செல்லணும்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு. அம்மாவாலியா? ஆனா இயேசு கிறிஸ்துக்கு சிலுவை பாடு ஒரு காலகட்டம் தான். ஒரு நாள் தான் சிலுவை பாடு அவருக்கு. அந்த சிலுவை பாடு அவர் கடந்து முடிச்ச கையாட அவர் சிம்மாசனத்துல போய் உட்காந்துட்டாரு. உங்க வாழ்க்கையில் உள்ள அந்த பாடை ஆண்டவர் அனுமதிக்கிறார்னா, அந்த பாடு சிலுவை எடுத்து, ஆண்டவர் எது வரைக்கும் என் பாடுகள் இருக்கு, ஆண்டவர் அந்த சிலுவை எடுத்து நீ இது வரைக்கும் தாண்டி போன்னு ஆண்டவர் சொல்றாருன்னா தாண்டி போயிடணும். ஆண்டவரே என்னால முடியல ஆண்டவர் சொல்லிட்டு சிலுவை வச்சுட்டு அப்படியே உட்காந்து வச்சுக்கோல. அந்த சிலுவை இல்லாம இங்க ஒரு பெரிய ஒரு அல்லூர் மேல இருக்கும். அந்த அல்லூர் மேல வச்சுட்டு இந்த சிலுவை தாண்டி வச்சு ஏறி நடந்து போக முடியாது. இப்ப புரியுதா ஏன் உங்களோட வாழ்க்கையில் அங்கங்க நடுவில் நின்றுச்சுன்னு சொல்லிட்டு? ஏன்னா சிலுவையை தூக்க முடியல நம்மளால. ஐயோ ஆண்டவர் வெயிட்டா இருக்கு, ஐயோ ஆண்டவர் வெயிட்டா இருக்கு, ஐயோ ஆண்டவர் வெயிட்டா இருக்கு. எனக்கு தான் வெயிட்டா இருக்கு, எனக்கும் தான் வெயிட்டா இருக்குது. ஆண்டவரே போற அளவுக்கு ஆண்டவரே, உங்க போற அளவுக்கு ஆண்டவரே, அவ்வளவுதான். ஏன்னா அது மட்டும் நம்ம செய்ய பழகணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கை மாறிடும். எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இந்த சபையில இருக்கிற யாருமே யூதாச போல தன்னோட சித்தத்தை, ராஜ்யத்தோட சித்தம், ஆண்டவர் இயேசு இவனை குறித்து வச்சிருக்க சித்தத்தை அவனுக்கு தெரியாம அவனோட வாழ்க்கை முடியும் போது இந்த மாரி மோசமா முடியக்கூடாது. அதை விட மோசமான காரியம் எதுவுமே இல்லை. அதை விட மோசமான காரியம் எதுவுமே இல்லை.
ஏன்னா அது தெரியணும், அது தெரியணும். எங்கள் அம்மா வந்துட்டு எங்கள் பாட்டியோட வீடியோ போட்டிருப்பாங்க சர்ச்சில், சர்ச் குரூப்பில் போட்டாங்களா, போடல, அதான் போடுவாங்க. போடும்போது அது காரியத்தை சில காரியத்தை செய்கிறேன். கிறிஸ்மஸ்க்கு தெரியும் உங்களுக்கு, ஐ மீன். ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை மறுபடியும் ஒன்று காரியத்தோம் ராஜாக்குள். இப்போ நம்மளாம் வந்துட்டு ஒரு பாகுபலி செட்டில் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. பாகுபலி செட்டில் அவங்க தான் ராஜமத்தா. சிரிக்கிறீங்க அப்படி? சரி, ஒன்று கொஞ்சம் சொல்கிறேன் சரிங்களா. பாகுபலி பொண்ணு மேலே ஆசைப்பட்டான், செத்து போயிட்டான். பாகுபலி பொண்ணு மேலே ஆசைப்பட்டான், செத்து போயிட்டான். சரியா? அதுக்கப்புறம் அவங்க அண்ணக்காரன் யாரு? பல்வாதேவர். அவன் வந்துட்டு மண்ணு மேல ஆசைப்பட்டான், செத்து போயிட்டான். கட்டப்பா ஒரு மேல ஆசைப்படல, உயிரோட வாழ்ந்தான் கழிச்சு வரைக்கும். உங்களுக்கு புரியுது என்ன சொல்றேன்னு? அப்ப இந்த உலகம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர்ல தான் நம்ம பிளே பண்ணோம். ஐ ஆண்டவர் இயேசு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்கிறாரு. இந்த ரோல் மட்டும் தான் நீ செய்யணும். அதுக்கு தான் இப்ப இந்த பாகுபலி செட்டுக்குள்ள வந்தாதான் உங்களுக்கு ராஜா உடுப்பு, குதிரை, அந்த மாளிகை எல்லாமே கிடைக்கும். ஆமாவா இல்லையா? இந்த பாகுபலி செட்டு விட்டு போயிட்டுமா நம்மளுக்கு கொடுப்பானுங்களாமே? கொடுக்க மாட்டானுங்களே. இந்த உலகத்துக்கு வரும்போது நம்ம என்ன எடுத்து வந்தோம் சொல்லுங்க? என்ன எடுத்து வந்தோம்? நம்ம போடுற சட்டை கூட எடுத்து வரல. அப்ப போகும்போதே கூட போடுற சட்டை கூட எடுத்து போக மாட்டோம். அப்ப இது என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் நம்ம வாழ்றதுக்கு அவரு தான் கொடுக்குறாரு. இப்ப பாகுபலி செட்டுல சட்டை வேணும்னா யார்கிட்ட கேட்கணும்? ப்ரொடக்ஷன் கொடுப்பாங்க, அவன் தான் காசு வெளியாக்குவான். ஆமா வழியா? இப்ப நம்ம போயிட்டு ஐயோ நீ சட்டை இல்லைன்னு சொல்லிட்டு, ஏய் ப்ரொடக்ஷன் தெரியாதா உனக்கு? இந்த சீன் இப்ப வரல, உனக்கு இப்ப வேணாது, உனக்கு அடுத்த சீனு தான், அப்பதான் இந்த சட்டை இறக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாதா? ஆமா வழியா? யோசிப்ப குழியில போடும் போது கூட அது சீனு, வேற சீனு. ஆனா அதுக்கு முன்னுக்கு வந்து கலர் சட்டை எல்லாம் போட்டிருப்பாங்க. கலர் சட்டை எல்லாம் போட்டுட்டு கலர் சட்டையை பிச்சு எடுத்துட்டு குழியில இறக்கிட்டானுங்க, ஒண்ணுமே இல்லாம. ஒண்ணுமே இல்லாம இறக்கிட்டாங்க குழியில. ஆனா சீனு மாறுதா இல்லையா? அடுத்த சீனே ராஜாவோட மந்திரியா போட்டு சட்டையை போட்டு உட்காந்துருக்கான். சீன் டு சீனு. உங்களுக்கு புரியுது என்ன சொல்றேன்னு? அவர் ஆண்டு அப்படிதான் செய்யறாரு நம்ம வாழ்க்கைய. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் ஆண்டு சொன்னாரு, எது குறித்து கவலைப்படாத. நீங்க கவலைப்பட்டு உன் வாழ்க்கை என்னத்தமாவும் கடைசியா யூதாஸ் மாதிரி செத்து போயிடுவீங்க. எனக்கு அது மட்டும் தான் வேணாம். நம்ம சபையில் உள்ளவங்க வாழணும், மற்றவங்கள வாழ வைக்கணும். ஏமேன். வாழணும், மற்றவங்களை வாழ வைக்கணும்னா முதல்ல நம்ம வாழ தெரியணும். நம்ம வாழ்றதுக்கு என்னென்ன காரியம் பார்த்துக்கோங்க. அதே போலதான் மீண்டுமா நான் கடைசியா ஒரு வாதி சொல்லி முடிக்கிறேன். யூதாஸோட 30 வெள்ளி காசு அவன் ஏன் வாங்கினான்னு கூட அவனுக்கு தெரியல. ஆனா அந்த 30 வெள்ளி காசை அவன் ஏன் தூக்கி தேவ ஆலயத்துல போட்டான் கூட தெரியல. ஆனா இதெல்லாமே எழுதப்பட்டது. உன் வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள் யான் நடக்குது உனக்கு தெரியாது. ஏன் ஆண்டவரே நான் இது செஞ்சேன்னு உனக்கு தெரியாது. ஆனா இதெல்லாமே கர்த்தருடைய திட்டத்தில் இருக்கனால அந்த திட்டத்தின் பிரகாரம் நம்ம அமைதியா செயல்பட்டு அமைதியாக சிலுவையை சுமந்து கொண்டு நடந்து போனோம்னா ஆண்டவர் நம்மளை சேர்க்க வேண்டிய இடத்துல, சேர்க்க வேண்டிய உயரத்துல, சேர்க்க வேண்டிய ஸ்தானத்துல ஆண்டவர் கொண்டு போய் சேர்ப்பார். அப்படியே கண்களை மூடி எழுந்து நின்று நம்ம ஜெபம் பண்ணுவோம். நன்றி சொல் திருப்பி